ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜானி ஃபிஷிங் டேக்கிள் ஷாப்புக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபிஷிங் ராடு, ரீல் எல்லாமே வந்து செட் அங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த ஓனர்கிட்ட கேட்போம். நம்மளோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 10K. ஸோ அந்த 10Kக்குள்ளே எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஏன்னா அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா மீன்லாம் பிடிச்சிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறது என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்போம். ஸோ எனக்கு வந்து ஃபிஷ்ஷிங்கிறது புதுசு தான். நான் சின்ன வயசில் மீன் பிடிச்சது தான். பட் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. ஸோ அதேமாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி அந்த அப்கிரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். தூண்டிலில் பிடிச்சிட்டு இருந்ததுலேருந்து இப்போ ஒரு ராடுக்கு போவோமே அப்படின்ற ஒரு தாட்டு தான். ஸோ நான் நிறையா பேச வரும்ல, நேராக அந்த ஷாப்புக்கு போவோம், அவர்கிட்ட பேசுவோம், என்னென்ன இருக்குது ஏதுன்னு பார்ப்போம். இந்த பட்ஜெட்டில் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறத நீங்கள் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ். நான் வந்து ஓனர்கிட்ட கேட்டேன், எதனால் வந்துட்டு ஷாப் வந்துட்டு அம்பத்தூர் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஈசிஆரில் இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம்ல அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து சொன்னார், சீக்கிரம் வந்து ஈசிஆர்லேயும் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஒரு லொக்கேஷன் எங்கே சொன்னார்னா, நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து லெஃப்ட் எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல சிக்னலில், ஸோ அங்கே வரும்ன்ருக்காரு. ஸோ அங்கே வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் ஈஸி. நம்ம ஃபைனலாக ஷாப்புக்கு வந்துட்டோம். ஷாப்புக்குள்ளே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரோ இதோட மாடல் நேமு அப்புறம் ப்ரைஸ். ஸ்னாப்பர். ஓகே, இது ப்ரைஸு கேட்டு ஸ்னாப்பர் எவ்வளோ சொன்னீங்க? 4720. இது பேந்தம் ஸ்னாப்பர் வந்து 4720. இது பேந்தம் பவர் வந்து 6000. ஸோ இது பேந்தம் பவர். இது டைவாலே டாப் மாடல். ஓகே, இதான் டாப் மாடலாம். ஓகே ப்ரோ, 9 ஃபீட் இது எல்லாமே இல்லையா? 9 ஃபீட்டோட ப்ரைஸ். இது வந்து லுக்கானா தானே ப்ரோ? லூமேக்ஸ். ஓகே, லுக்கானா லூமேக்ஸ். இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? 4000. லூமேக்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ? ப்ரைஸ் 4300. இதில் எது ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும்? எனக்கு அது 6 வேணாம், அது கொஞ்சம் ப்ரைஸ் ஹெவியாக இருக்குது. நீங்கள் ஸ்னாப்பர் போயிடலாம். ஸ்னாப்பர் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அப்போ 9 ஃபீட்டு ஸ்னாப்பர். 100 கிராம்ஸ் வரைக்கும் கேஸ்டிங் வெயிட் இருக்காது. ஓகே, ஃபைட்லாம் என்ஜாய் பண்ணும். ஸோ வந்து பேந்தம் ஸ்னாப்பர். இதுக்கு ரீல் எது பெஸ்ட் ரீல்? 5000 சைஸ் போயிடலாம். ஆனால் லைட். ஸோ இதில் வந்து 5000 ரீல்லாம் எது ப்ரோ? 5000ங்கிறது சைஸு கரெக்டாக? ஓகே. சர்ஃபில் வந்து போடுறீங்கன்னா 6 போயிடலாம். இந்த ஸ்டோன் இல்லை, இது வந்து 6000 ஆகுது. 6000 சைஸ் போயிடுங்க. சர்ஃபில் வந்து போட போகிறீங்க 3400. ஃபுல் பாடி மெட்டல் வந்துடும். ட்ராக் கெப்பாசிட்டி 25 kg ட்ராக் கெப்பாசிட்டி வரும். ஓகே. $6000 ஆகுது. 6000 சைஸ். ஓகே. ப்ரைஸ் செக் பண்ணுறேன். ஓகே. இது நம்ம 8300 காஸ்ட். ஓகே. அந்த ராடு 4750. 750 அந்த ரேஞ்ச். ஓகே. இப்போ வந்து இதோட மாடல் 4 அந்த ரேஞ்ச் வரும். 3455, 360 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே. நல்ல லைஃப் வரும். ஆமாம், ஃபுல் பாடி மெட்டல் இது. சரி, இப்போ இதில் ரிப்பேர் ஏதாவது ஆச்சுன்னா ஸ்பேர்ஸ் இருந்தால் பண்ணி தருவோம். ஸ்பேர்ஸ் இல்லைன்னா வேலைச்சேரியில் ஒரு பர்சன் இருக்காரு. வேலைச்சேரியில் நம்பர் வேணா தரோம். பேட்டில் ஷோர் நல்லா இருக்கும். அது ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். சரி, எனக்கு இதே போதும் ப்ரோ. என் பட்ஜெட்டுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்னா இதுவே ஓகே. பிரைடும் நல்ல பிரைடாக எடுத்துருவோம். நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள் சர்ஃபுக்கு வந்து எப்படின்னு. ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. வேறு புது பீஸ் தரேன். ஓகே. பிரைடு ஜே பிரைட் போயிடுங்க. இந்த எல்லா பிரைட்லேயும் இல்லாதது இதில் இது ஆன்டி விட் நாட்னு ஒரு இது இருக்குது. பின்னாட்டு விழாது இதில்.
விழாது. ஆமா நீங்க சர்ஃப்ல இருந்து கேஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 கிராம் பாப்பர்லாம் கேஷ் பண்றீங்கன்னா வின் நாட்டுன்னு ஒன்று விழும். நீங்க கேஷ் பண்றப்போ வின்லயே நாட் ஒன்று விழும் பிரைட்ல. அந்த மாதிரி நாட்லாம் இதுல விழாது. விழாது. ஓகே. பிரைட் நல்லா இருக்கும் அது. அது எவ்வளோ ப்ரைஸ்? 1002 வரும் இது. 1002 ஓகே. அது மீட்ரு 135 meters வரும். 135. ஓகே ப்ரோ. லைக் இது இப்போ அதை நான் விட டிஎன்ஏ போயிடலாம். டிஎன்ஏனா ப்ரைஸ் எவ்வளோ? டிஎன்ஏ 1030 வரும். ஓகே. அது எத்தனை மீட்ரு? 300 meters இது. 300 மீட்ரு 1030. ஓகே. வேற என்ன அதை விட இருக்கு? கொஞ்சம் இதுவா போறீங்கன்னா கிஜுனா போயிடலாம். ஒன்று அது 2 அந்த ரேஞ்ச் வரும். 2500 போட்டிருக்கு. 2500 2250. 300 meters. ஓ அதெல்லாம் மீட்ரு. ஆமா அதெல்லாம் நல்லாவே லைட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே. சரி இப்போ எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஆனா இதெல்லாம் அப்படி இருக்கும் லுக்கானா? பட்ஜெட்ல அது 9x பிரைட் அது. ஆ அது ரொம்ப லைஃப்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது ஜே பிரைட்லாம் அந்த சாஃப்ட்னஸ்லாம் சூப்பராக இருக்கும். லைஃபும் நல்லா வரும். அது எவ்வளோ ப்ரைஸ்? அது வந்து 1002 ஜே பிரைட். ஓகே. அது பட்ஜெட்டாக இது வந்து நீங்கள் இது போயிடலாம். அது 4x அது. ஓகே. 4 stands 8 stands இருக்கு. 4 standsனா அந்த 8 நூல் சேர்த்து ஒரு நூல் ஆக்கியிருப்பாங்க. ஓ அந்த மாதிரி. ஓகே. 8 நூல் சேர்த்து வரும். ஆனால் 4x விட 8x தான் தின்னா இருக்கும். லாங்கும் நல்லா கிடைக்கும். சரி ஓகே. அதை எடுத்துக்கோங்க. அது ஒன்று பிரைட். பாப்பர்ஸ் போடலாம். பாப்பர்ஸ் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே. பாப்பர்ஸை விட்டிங்கன்னா சர்ஃப்ல இருந்து போறீங்கன்னா ஸ்டிக் பைட் இது போடலாம். ஸ்டிக் பைட்ஸ் போடலாம். ஓகே. ஸ்லைட் டாக் யூஸ் பண்ணலாம். அந்த இதெல்லாம் ஸ்லைட் டாக் இருக்குது. ஸ்லைட் டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்க ஜெட்டி ஃபிஷிங் கல்லுல இருந்து பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல போறீங்கன்னா நல்ல ரிசல்ட். நீங்க இதுல எடுக்கிற பாப்பரே யூஸ் பண்ணலாம். இந்த பாப்பரே இதுக்கு ஜெட்டிக்கு யூஸ் பண்ணலாம். லூர்ஸ் மட்டும் இந்த மாதிரி லூர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஃபிஷஸ் மாட்டோம். ஜிடி அது எல்லாமே மாட்டோம். ஓகே. சரி எனக்கு இதுல ஒன்று இப்போ அந்த இது வந்து நைட்டும் யூஸ் பண்ணலாமா? அது கிளிட்டர் ஆகுறது யூஸ் பண்ண முடியாது. க்ளோ தான் யூஸ் பண்ணோம். இதுதான் இந்த ரேடியம் வரும். இந்த பாப்பர் நைட் யூஸ் பண்ணா இதான் யூஸ் இந்த பாப்பர். ஆமா க்ளோ ஆகுற மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நைட் டைம்ல அந்த ஃபிஷ்ஷுக்கு தெரியும். ஓகே. இருக்கு நம்ம கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். அது எவ்வளவு பிரைஸ்? 400 இது வந்து 400. ஓகே. 30 grams. ஓகே ஓகே. நைட் ஃபிஷிங் போறீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும் அது. இப்போ இதெல்லாம் வந்து அதோட சின்னதா இருக்கு இல்லையா? அல்ட்ரா லைட் அது தனியா அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு. அல்ட்ரா லைட் செட்டப்னு அது ராடே உங்களுக்கு மெலிசா இருக்கும் ரொம்ப. ஓகே. அந்த சின்னதுக்கு தான். இந்த ராடுக்கு வந்து இந்த ராடுக்கு இந்த மாதிரி லூஸ் தான் போடணும். ஓகே ஓகே. நீங்க அது போட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப லாங்லாம் போகாது. இந்த இதுதான். ஆமா அது இந்த சின்ன சின்ன இதெல்லாம். ஓகே. ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கும்போது தான் த்ரோ இருக்கும். ஓகே ப்ரோ. இங்க போறீங்கன்னா நீங்க இதுல எனக்கு ஒன்று பட்ஜெட்டா போறீங்கன்னா இந்த பாப்பர். ஆல்கோ போறீங்கன்னா அந்த ராட்டில் நாய்ஸ்லாம் இருக்கும். நல்லா இருக்கும் ராட்டில் நாய்ஸ். ஓகே. கீ மட்டும் எடுத்துட்டாரு. இதோட ராட்டில் நாய்ஸ் மட்டும் கேட்டு பாப்பரை பிடிச்சிட்டு ஷேக் பண்ண ராட்டில் மட்டும் கேட்டு. ஓகே. 600 ஏதோ. ஓகே. அப்புறம் எனக்கு இதில் ஒன்று. அப்புறம் இது ஒன்று. இது வந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் எல்லாம் பிடிக்கும்போது. ஸோ கேஸ்டிங் வெயிட் தான் மேட்ரு ராடு வாங்கும்போது. ஏன் ப்ரோ? கேஸ்டிங் வெயிட் தான் இப்போ மேட்ரு இல்லையா ராடுக்கு? ஸோ அதுக்குள்ளேயே இருக்கணும். நீங்க சர்ஃப் போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ராட் இருக்கும். ஜெட்டி ஃபிஷிங் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி ராட் இருக்கும். ஓகே. தனித்தனியா இருக்கும் ஒரு ராட். சரி ப்ரோ. ப்ரோ இப்போ இது 2 மட்டும் போதும் தானே பேசிக் நான் கற்றுக்கிறதுக்கு? நீங்க ரெட் டேட் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெட் டேட் பாக்ஸா பீஸா 5 rupees.
அப்புறம் எது ப்ரோ தேடுறீங்க? ரெட் நீங்க சிங்கிளாவே யூஸ் பண்ற மாதிரி தரேன். நீங்க அந்த 2 பாப்பர் எடுக்கிறதுக்கு ஒரு பாப்பர் ஒரே பாப்பரா எடுத்துட்டு மிச்ச லூஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஓ, அந்த மாதிரி போகிறேன். அது ரெட் பார்த்தேன். இப்போ சின்ன மீன் பிடிக்கணும் இதே ராட்லன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? இப்படி போன உடனே உள்ள சைட்லயே இருக்குதான்னு பாருங்க லெஃப்ட்ல. ஏன் ப்ரோ இப்போ இதே ராட்ல நான் சின்ன மீன் பிடிக்கணும் அப்படின்னா பிடிக்கலாம். எங்க போய் சீல தானே சீல யூஸ் பண்ணலாம். இல்லை அதுக்கு என்ன இது போடுறதுன்னு கேட்குறேன். இந்த மாதிரி லூஸ் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி சைஸ் யூஸ் பண்ணாலே கரெக்டா இருக்கும். எல்லா சைஸ்லயே மாட்டோம். ஓகே. இப்போ அதுலயே இப்போ ரெட் இருக்காங்க டெலஸ்கோபிக் மாதிரி வருமே அதுன்னு கொஞ்சம் நிறைய வச்சிருக்காங்க. பட் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு எதை சூஸ் பண்றது. அதனால ப்ரோட்டே ஏற்றுறேன். ப்ரோ நல்ல கலரா யூஸ் பண்ணோம்னா ஒயிட் டைகர் போலாம். ஒயிட் சரி ஓகே. இதுவும் நல்லா இருக்கும். இது கிராம்ஸ் மட்டும் பார்த்து 42 கிராம்ஸ். ஓகே. நீங்க 50 கிராம்ஸ் போறீங்கன்னா நீ ஆல்கோல் ஃபிக்ஸ்டு 2 பாக்ஸ் வந்தது மொத்தம் உள்ளதா இருக்கும். ப்ரோ வந்து நமக்கு இந்த தேடிட்டு இருக்காப்புல ரெட் எது பெஸ்ட்டுன்னு. ஸோ அந்த கேப்பில் இந்த ராட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 49 கிராம்ஸ். ப்ரைஸ் இல்லை. எது ப்ரோ இருக்கா? இந்த கலர் நல்லா இருக்கும். இந்த கலர் வேணா எடுத்து போய் ட்ரை பண்ணி பாருங்க. சரி. லூர்ஸ்ல வேணா நீங்க ரெட். சரி அப்போ லூர்ஸும் காட்டுங்க எனக்கு. ஆனால் இந்த ரேடல் நைஸ் வேறு எந்த இதுலையுமே வராது. ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். சரி. லூர்ஸ் சர்ஃப்லேருந்து நீங்கள் இந்த ஸ்டிக் பைட் போடணுன்னா நீங்கள் இந்த கலர் போடலாம். ரெட் நீங்கள் கேட்ட கலரே போடலாம். ஓகே. ஸ்டிக் பைட் இதுவும் ரிசல்ட் இருக்கும். 33 கிராம்ஸ். இது 33 கிராம்ஸ். இது வந்து 46 கிராம்ஸ். நம்மளோட கேஸ்டிங் வெயிட் வந்து 100 இல்லையா ப்ரோ? ஆமாம், மேக்ஸிமம் கேஸ்டிங் வெயிட் 100. ஓகே. நீங்கள் ஜெட்டி ஃபிஷிங்கில் நான் சின்ன சின்ன மீன் பிடிக்கணும் அப்படின்ற வருஷத்தில் போகிறீங்கன்னா வாரியர் இந்த கலர் போகலாம். இவர் எவ்வளோ? இந்த கலர் இவர் 450 ரூபா. இந்த பிங்க் கலர் ஃபயர் டைகர் பிங்க்கு எல்லாமே 450. 3 கலர்ஸ் போகலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த 3 கலர்லேயும். நெக்ஸ்ட் ப்ரோ ஜிக்ஸு ட்ரை பண்ணலாம். ஜெட்டி ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா அந்த கல்லுலேருந்து போடுறீங்கன்னா ஜிக்ஸ் இது நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஸ்குவிட் மாரிலாம் வச்சுருப்பாங்களே ப்ரோ? ஸ்குவிட் மாதிரி லூர் வேணுமா இல்லை ஸ்குவிட் பிடிக்க லூர் வேணும்? இல்லை ஸ்குவிட் மாதிரி. ஸ்குவிட் மாதிரி காலி ஆயிடுச்சு. சரி வேணா நான் ஃபர்ஸ்ட் இதை வச்சு ட்ரை பண்ணுறேன். அப்புறமா வேணா அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜிக்ஸ் ட்ரை பண்ணுங்க ஸ்டார்டிங்க்கு. சரி ப்ரோ. இப்போ இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வாங்குவோம்ல பிரைடு த்ரெட், லீடர் லைன் தனியாக இருக்குது. லீடர் லைன் தந்துடுறேன். பிரைடோட நீங்கள் லீடர் லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி பேர் என்ன இது மறந்துட்டேன். இது என்ன சொல்கிறீங்க? இந்த இடத்துல மோனோஃபிலம் லீடர் லைன் நீங்கள் தனியாக கட்டிக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்குது லீடர் லைன். மோனோல நைலான்ல இருக்கும். காட்டுங்க இந்த வாரம் வரும். நீங்க அது வாங்கிக்கிட்டீங்கன்னா அப்பப்போ கட் பண்ணி யூஸ். அது பிரைஸ் எவ்வளோ ப்ரோ? அது 230 வரும். அது சரி. அது ஒன்று. அது மெயின் லீடர் லைனு. சர்ஃப் ஜெட்டி ரெண்டுத்துக்குமே காமனான சைஸ். ஓகே.
இப்போ வந்து நம்ம இது வந்து இது போடுறது ஆமா லூர்ஸ் இந்த லூர்ஸ் சைடு போடுறது போடுவாங்க. இந்த நைலானையே ஒரு இந்த சைடு சைடு கட்டுவாங்க. கட்டிட்டு இன்னொரு சைடு வந்து சிவில் கட்டுவாங்க. இந்த சிவில் கட்டுறோம். சிவில் காட்டுங்க. 2 சைடும் இந்த ரவுண்ட் இருக்கும் அதானே? ஆமா ஆமா. ஓகே. ஒரு சைடு இது கட்டுவாங்க. இதெல்லாம் பிரைஸ் எவ்வளோ ப்ரோ? இது பிரைஸ் எவ்வளோ? இது 10 rupees, அது 18 rupees. இது வந்து 18 ருபீஸு, இது வந்து 10 ருபீஸ். இதில் வந்து எனக்கு 4 கொடுங்க. இல்லை 5 கொடுங்க. இதுலேயும் 5 கொடுத்துருங்க. 4 சரி, இதுலேயும் 4 கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ. இப்போ எல்லா செட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படிதானே? சபிக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம்லாம் இன்னும் சிங்கர் இருக்குமே, அது சிங்கர்லாம் எப்போ போடுவாங்க? இந்த இது யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கு சிங்கர்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. கூடயே வெயிட் ஆட் ஆகியிருக்கும். அதனால 15 grams 49 grams. மினிமம் எவ்வளோ கிராம் இருக்கணும்? நம்ம சிங்கர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா மினிமம் ஐ மீன் சிங்கர் யூஸ் பண்ணணும்னா எப்போ யூஸ் பண்ணணும்? எத்தனை கிராம் வெயிட் போறீங்கன்னா தான் சிங்கர் வெயிட் போடணும். ஓகே. லைவ் பைட்டுக்கு தேவையில்லை இல்லையா? லைவ் பைட்டுக்கு தான் நீங்க வெயிட்டே போடணும். வெயிட் போடணும். நம்ம லைவ் ப்ரான்ஸ்லாம் போடுறீங்கன்னா 20 grams போதும். இந்த சிங்கர் 20 grams இது போதும். ஓகே. அது எவ்வளோ பிரைஸ்? நீங்க சர்ஃப்ல இருந்து போறீங்கன்னா இந்த 90 grams பிரமிட், 50 grams பிரமிட் இதெல்லாம் போடணும். பிரமிட் போட்டால் கீழே போய் ஸ்ட்ராங்கா செட்டில் ஆகிடும், மண்ணில் பொதிஞ்சிடும். ஓகே. இப்போ இதோட ப்ரைஸ்லாம் சிங்கரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிங்கர்ஸ் இருக்கு. உங்க ராட்ல இந்த இதுவே யூஸ் பண்ணலாம். பிரமிட் இது பிரமிட் சிங்கர். அந்த சிங்கரோட வெயிட் எவ்வளோ வரும்? இது 90 grams வரும். இன்னொன்று 50 grams வரும். ஓகே. ப்ரான் அந்த மாதிரி நம்ம லைவ் பைட் அந்த கீழே போட்டாதான் போறீங்கனால நீங்க பிரமிட் யூஸ் பண்ணணும். ஓகே. மிச்சபடி நீங்க ஜெட்டி ஃபிஷிங் கல்லுல இருந்து பண்றீங்க அப்படின்னா இந்த வெயிட்டே போதும். அந்த வெயிட் இதுல ஒன்று அதில் ஒன்று கொடுங்க. இது ப்ரைஸ் எவ்வளோ? இது 50 grams வந்து 50 rupees வரும். 90 grams 80 rupees வரும். ஓகே. 50 கிராமே ஒன்று கொடுங்க. அதே இல்லையா? காலி ஆயிட்டா? சரிண்ணா, அது மட்டும் எனக்கு கொடுங்க. 20 கிராம் ஜெட்டி ஃபிஷ். எத்தனை? 2 கொடுங்க. ஓகே டன். அது போடுங்க. இந்த வெயிட் மட்டும் வச்சுக்கோ. எடுத்துட்டு வரேன். நம்பர்களே இங்கே நிறைய இருக்கு. இங்கே வந்தாலே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அவங்க சொல்றதே கேட்டுக்கோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த சபிக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க இது எல்லாமே கேஷ் பண்ணிட்டு மீன் மாட்டல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒண்ணு இது சபிக்கு இருக்கும். இதோட இது பாத்தீங்கன்னா இதை ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிதான் ஃபுல்லா வரும். இந்த இடத்துல வெயிட் போட்டுருவீங்க. ஓபன் பண்ணி நான் போட்டு செட்டாவே வந்துருது. ஓகே. இங்கே வெயிட் ஆட் பண்ணிடணும். இந்த இடத்துல வெயிட் ஆட் பண்ணிட்டு ஓகே லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல பிரைடு கட்டிடுவீங்க. கட்டிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல கட்டி கேஷ் பண்ணிட்டு ரிட்ரீவ் பண்ணாலே போதும். சின்ன சின்ன ஃபிஷஸ்லாம் நிறைய மாட்டோம். அது சீக்கிரம் கிளிட்டர்ஸில் இந்த கிளிட்டர்ஸில் மாட்டோம். இது நேம் என்னது? சபிக்கி. சபிக்கி. இது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே. இது எவ்வளோ ப்ரைஸ்? 75. ஓகே ப்ரோ. இப்போ நம்மளோட செட் எல்லாம் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க. டோட்டல் பில் மட்டும் போட்டு. ஸோ நம்ம வந்து வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 சபிக்கி, அப்புறம் 3 இது பைட்டுக்கு, அப்புறம் லீடர் லைன் 1 கனெக்ஷனுக்கு, லீடர் லைனையும் பிரைட் லைனையும் கனெக்ட் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது பேந்தம் பவர். இந்த பையனை தான் எடுத்துருவோம். பேந்தம் பவரு. பிரைட் லைன் வந்து 4X 8X ஜே பிராண்ட். இதுதான் 8X. இந்த இது ஃப்ரெஷ் வாட்டருக்கான எல்லா பைட்ஸ் வந்துருக்காங்க. ஃப்ராக்ஸ்
எவ்வளோ ஃப்ராக் இருக்குது. இந்த ஸ்னேக் ஹெட் கேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ப்ரோ நீங்கள் ஈசிஆரில் ஷாப் வச்சுருக்கலாம்ல, அப்படியே வாங்கிட்டு அப்படியே மீன் பிடிக்க போயிடலாம். கிடைக்கல. ஓகே 20 கிராம் 2 அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து மேடவாக்கத்துலேருந்து வரேன் 30 கிலோமீட்டர். ஓகே 20 கிராம் 20 கிராம் சரி சரி 2 அந்த லைன் தான் எடுத்துட்டு வருவோம் நம்ம. அந்த சோலிங் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ப்ரோ? இது இந்த மேலே அந்த பேக் வச்சிருக்கீங்களா, ராட் வைக்கிறது? 600 அது வந்து 9 இந்த இது வைக்கலாமா? 8 ஃபீட்டுக்கு தான் அந்த பேக். அது எவ்வளோ அந்த பேகு? 615. ஆனா அதுல நிறைய திங்ஸ் நீங்க எடுத்துட்டு போலாம். ராட் ரீலோட அப்படியே வச்சுக்கலாம். நீங்க எதை வச்சு கணக்கு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ராட்ஸ் வச்சிருக்கீங்கனால ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்க லூர் பாக்ஸ் அது இது நீங்க ரீல் ரீல் நீங்க எவ்வளோ இப்போ எனக்கு இதெல்லாம் டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு? பாயிண்ட் ஐட்டம் ஓகே ரேட் பிரைஸ் அவ்வளவுதான். எல்லாம் போட்டீங்களா? 11,177. 11,177 வருது. ஓகே சரி ப்ரோ. 10 வச்சிருந்த பட்ஜெட்டு லைட்டாக ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, அவ்வளோதான். சரி ஓகே. இது எல்லாமே நெசசரி ஐட்டம். ப்ரோ த்ரெட் ஆட் பண்ணுறாரு. ப்ரோ த்ரெட் எப்படி நாட் போட்டிங்க? நான் பார்த்துருப்பேனே. யூனி நாட்டு தான் அதான் பார்த்தேன். ஓகே போடுறது. ஓகே ஃபுல்லுத்தி ஏற்றிடலாம்ல? 135 தானே? ஃபுல்லாகவே உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு பாடியை பிடிச்சிக்கலாம். ரீலோட பிடிச்சிட்டு த்ரெட் பண்ணிங்கன்னா ஓகே டைட் ஆகிடும். இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழட்டுறப்போ லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே போட்டுக்கலாம் இல்லையா? நீங்கள் இதை கழட்டிட்டு ஓகே இந்த சைடு மாற்றிக்கலாம். ஹேண்டில் எடுத்து இந்த சைடு மாற்றிக்கலாம். ஓகே நீங்கள் கழட்டுறப்போவும் ரீலோட ஃபுல் பாடியை பிடிச்சிட்டு இது ரிவர்ஸில் டர்ன் பண்ணிங்கன்னா ஓகே. ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் வெளியே எடுத்துட்டிங்களா? சும்மா ஜஸ்ட் ஒரு 3 to 4 இன்ச்சஸ் விட்டுருங்க. ஓகே இப்போ ரெண்டுத்தையுமே ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா எடுத்த எண்டை ஒரு சர்க்கிள். ஓகே அவ்வளோதான். இப்போ நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி உள்ளே விட்டு எடுத்துடணும். பட் என்னன்னா மினிமம் 3 டர்ன்ஸ் ஆச்சு உள்ளே விட்டு எடுக்கணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து 2, 3, 4 ஒரு 5 டர்ன்ஸ் உள்ளே விட்டுட்டு இப்போ இந்த எண்டை இழுத்துட்டோன்னா போதும். அப்புறம் வந்து ஓகே டைட் ஆகிடும். அவ்வளோதான். நாட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈஸி இந்த நாட்டு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே ஸ்னாப்பு, சிவிலு, லிட்டில் லைன் கட்டுறீங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு நாட்டு தெரிஞ்சால் போதும். யூனி நாட்டு எக்ஸ்ட்ரா லைனை ஒரே ஒரு சர்க்கிள் அதுலேருந்து ஒரு மினிமம் 3 டர்ன்ஸ் ஆச்சு போடணும். இப்போ 3 டர்ன்ஸ் போகிறேன் போட்டு இந்த லைனை இழுத்தா போதும். அதுக்கப்புறம் இந்த லைனை நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்துட்டோம்னா லாக் ஆகும். ஸோ நான் ஷாப்புக்கு வந்து போயிட்டு வந்துட்டேங்க. ஸோ எனக்கு பேக் பெயினுங்கிறனால என்னால் ஃபுல்லாக நிறையா எல்லாத்துக்கும் ரேட்டு கேட்க முடியல. ஸோ அதனால் நான் எனக்கு என்ன வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். சாரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ராடு எல்லாத்தையும் பற்றி நான் கேட்குறேன் ஷாப்பில். ஸோ கேட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோ வேணால் போடுவோம். ஓனருமே வந்துட்டு சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். அதேமாரி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டாஃப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நம்மளோட ரீல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லுக்கானாவில் வந்து ஸ்டோன் ஐஸ்லேண்ட்
6000 சைஸு. இதுதான் நம்மளோட ரீலு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவங்களே வந்து எல்லாத்தையும் சுற்றி கொடுத்துட்டாங்க ரைடெல்லாம். நம்ம ஜஸ்ட்டு எடுத்து ஃபிட் பண்ணி ஃபிஷ்ஷிங் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, டோட்டல் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, அக்சசரிஸ் சேர்க்காம ராடு இது மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக பட்ஜெட்குள்ளே வந்துருச்சு. லைக் 4750 நினைக்கிறேன் ராடு. அடுத்தது வந்து இவன் ரீல் வந்துட்டு 3550 ஆர் 650 ஏதோ சொன்னாங்க. பில்லு வந்து காரில் இருக்குது, நான் அப்புறமா எடுத்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டேன் தனியாக. ஸோ அதை நான் வீடியோவில் சொல்லலை, பட் நம்ம ரேட்டு கேட்டிருந்தோம் இல்லையா, 615. ஸோ பேகு, இந்த பேகு பாக்ஸாக நீங்கள் வாங்குறது வந்து வெறும் 8 feet தான் வைக்க முடியும்ட்டாங்க. பட் இந்த பேக்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் ஆக்சசரிஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். இதோ பாருங்கள், 2 இடத்துல இருக்காங்க, இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று. ஸோ நம்ம 2 இடத்துலையுமே வச்சுக்கலாம். உள்ளே வந்து ராடு 2 ராடு கூட வச்சுக்கலாம், 2 3 கூட வச்சுக்கலாம். இதோ பாருங்க, சாரி 2 தான் வைக்க முடியும். இந்த ஜிப்பில் ஒன்று, இந்த ஜிப்பில் ஒன்று. ஒன்று வந்து ஸ்மாலாக வைக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை பெருசாக வைக்கலாம். 2 ராடு. ஸோ இன்றைக்கி நாம் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் தான் ஒரு பாப்பரு, ஒரு லூரு, இந்த கிளிட்ரு வந்து நேம் என்ன சொன்னாங்க, ஜிக் சீரிஸ். அப்புறம் மெயின் லைன் 1 லீட்ரு. அதை நம்ம பிரைடோட கனெக்ட் பண்ணி இதெல்லாம் போடுறது, வெயிட் போடுறது எல்லாம். ஸோ கடைசியாக அதை நான் வீடியோவில் காட்டல, பட் வந்து லாஸ்ட்டாக வாங்கினேன். ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும் வாங்கினேன், நுக்கானா நினைக்கிறேன். ஆமாம், நுக்கானாவில் இந்த ஃப்ராக் ஸ்னேக் ஹெட்டு குடிக்கிறதுக்கு. இது சபிக்கு நம்ம ப்ரோ சொன்னது. ஸோ இது வந்து சின்ன சின்ன மீன் கிடைக்கும் அப்படின்னாரு. எனக்கு பெரிய ஃபிஷ்ஷோட சின்ன ஃபிஷ்ஷு மாட்டுறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு பெருசை விட ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுலேயே ப்ரோ வந்து இது வச்சுருக்காரு, வெயிட்டு. ஸோ இதுலேயும் அதே தான் நம்மக்கிட்ட. இதுலேயும் வெயிட்டு, அப்புறம் லீடர் லைனையும் பிரைடையும் கனெக்ட் பண்ணுறது, அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் அதில் இருக்குது. இது வந்து லைவ் பைட் போடுறதுக்காக ஹூக்கு கொடுத்தாங்க. ஹூக் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் இது நம்மளோட ராடு பேந்தோம் ஸ்னாப்பர். அடுத்தது இவன் லுக்கானால ரீலு 6000 சைஸ், ஸ்டோன் ஐஸ்லாண்ட் 6000. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் நம்ம ஐட்டம் இன்றைக்கி வாங்கியிருக்குது. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக நமக்கு 11K வந்திருக்கு. ஆல்ரைட். ஸோ இதான் வீடியோட எண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தது இந்த ஒரு கனெக்ஷன் போடுறது எல்லாம் எப்படி போடுறேன்னு நான் சொல்கிறேன், பாருங்கள். ஸோ பிகினர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நானும் பிகினர் தான். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.